3 பேரை நீங்க நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 50. பட் 3 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேர் மேட்ச் ஆன் மேட்ச் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. அதாவது டீப்பா எடுத்துட்டு போறாங்க மேட்ச. சோ அது வந்து டீமுக்கு மிகப்பெரிய பலமா அமையுது. இன்ஃபாக்ட் நான் வந்து இப்போ அன்னைக்கு டிசி மேட்ச பத்தி பேசுறப்ப கூட ராகுல் நம்பர் 4 வரணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நான் சொல்றேன் உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ மேலேயே போட்டுருங்களேன். அப்படிதான் T20ல நீங்க விளையாட முடியும். உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கு அதிக நம்பர் ஆஃப் பால்ஸ் கிடைக்கணும்ன்ற தியரியே இந்த டீம் நம்புது. அதுதான் 3 பேர்ல 3 பேரையும் அவுட் ஆக்கிட்டா அப்புறம் என்னன்னு யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஒரு 11, 12 மேட்சா பார்த்துட்டோம். அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க 3 பேர்ல 2 பேர் சீக்கிரம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த சீசன் இவங்க ஒர்க் அவுட் ஆகுறாங்க. இன்னும் இந்த மத்த டீம்ஸ் வந்து கிராக் பண்ணலையா இவங்களோட கோட என்னன்னு? ஏன்னா இவங்க வந்து லோ ரிஸ்க் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதாவது நீங்க பவர் பிளேல கூட இவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்களேன். இப்ப இவங்க வந்து தூக்கி அடிக்கிறாங்கன்னா இந்த சென்ஸ் எங்க தூக்கி அடிக்கணுமோ அங்கதான் தூக்கி அடிக்கணும். சும்மா வா சுத்தலான்ற மாதிரி அவங்க அடிக்கிறது இல்ல. இப்ப அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டோ அவங்க நிறைய சிக்ஸர்ஸ் அடிச்ச பிளேயர். பட் இவங்க பவுண்டரிஸ் டீல் பண்ற பிளேயர்ஸ். சோ இதுல வந்து ரிஸ்க் எலிமெண்ட் கொஞ்சம் கம்மி. பட் ஈக்குவலி எஃபெக்டிவா இருக்காங்க. பயங்கரமா ஓடுவாங்க. அதாவது விராட் கோலின்ற ஒருத்தரோட டெம்ப்ளேட்டை இவங்க ஒரு 2-3 பேர் பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் அவங்கள பத்தி பாராட்டுறப்பவும் இதான் சொல்றாங்க. பவர் ஹிட்டிங் பெருசா இல்ல. சுமன் கில்டையும் சரி, சாய் சுதர்சன்டையும் சரி, அந்த டைமிங் வச்சு தான் ஆடுறாங்க. கிளாஸான ஷாட்ஸ் தான் வந்து ஆடுறாங்க. ஸோ அது இந்த T20க்கு வந்து அவங்களுக்கு பெரிய பலனையுமே கொடுக்குது. இப்படி கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, நம்ம அதிகம் பாக்குறோம் T20ல இன்னோவேட்டிவா நிறைய ஷாட்ஸ் ஆடணும் அப்படின்னு பாக்குறோம். நிறைய பிளேயர்ஸ் அதை பண்றதையும் பாக்குறோம். 6 ஹிட்டர்ஸ் நிறைய பேர் பாக்குறோம். பட் அது இல்லாமயும் T20 வந்து வின் பண்ண முடியும்னு இவங்க காமிக்கிறாங்களோ? எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு 200 அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு கிளியரா செட். அவங்களோட டீமுக்கு என்ன உதவும் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு இந்த டீம் விளையாடுறாங்க. என்ன கிளாரிட்டினா இப்ப போன மேட்ச் வந்து 214 அடிச்சு தோத்தாங்க அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த டோட்டல் போதும். எங்க போலர்ஸ்க்கு ஒரு ஆஃப் டே, அவங்களுக்கு ஒரு நல்ல டே அமைஞ்சா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. சோ அந்த 200 நம்ம மறுபடியும் கொடுப்போன்ற ஒரு இதோட விளையாடுறாங்க. இவங்களால வேற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட முடியுமானா சந்தேகம் தான்.